ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 15 தொடக்கம். வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்து சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கிலாந்து நாட்டு அரசன் முன்னொரு காலத்திலே மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அந்த அரசன் தேர்ந்து கொண்ட இடம் ஒரு சாதாரண எளிய குக்கிராமம். நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாளிலே அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் தங்களுடைய அன்றாட வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த ஊரினுடைய மத்தியிலே மைய பகுதியிலே கூடினார்கள். அரசரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல். நம்ம ஊருக்கு அரசரே நம்மளை பார்க்க வாரார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடும் வியப்போடும் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அரசன் தனது அரண்மனையிலிருந்து கிளம்பினான். குதிரையிலே சாதாரண ஒரு உடையிலே சென்றான். அரச வேடத்தில் செல்லாமல் சாதாரண உடையில் சென்றான். செல்லுகின்ற வழியிலே, அந்த கிராமத்தை நெருங்கி செல்கின்ற வழியிலே ஒரு பெண்மணி மட்டும், ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு வயலிலே இருந்து வேலை செய்து கொண்டிருந்தார். இதை கவனித்த அவர் சற்று நின்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த பெண்மணியிடம் பேசுகின்றார். அம்மா, இவ்வளோ பெரிய வயல்வெளி, நீ மட்டும் இருக்கிறாயே, மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அந்த பெண்மணி சொன்னார், ஐயா, இன்று எங்கள் கிராமத்திற்கு அரசர் வருகிறார், எங்களை பார்க்க வருகிறார், எங்களை சந்திக்க வருகிறார். எனவே எல்லா மக்களும் அங்கு சென்றிருக்கிறார்கள். சரி, நீ ஏன் செல்லவில்லை? ஐயா, எனக்கும் பார்க்க ஆசைதான். ஆனால் இன்றைய வேலையை விட்டால் ஒரு நாள் கூலி எனக்கு கிடைக்காமல் போய்விடும். நான் தனியாக தான் இருக்கிறேன். எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால நான் இங்கே வேலை செய்கிறேன். உடனே அந்த அரசன் மனமுருகி தனது பையிலே இருந்த தங்க பொற்காசுகளை எடுத்து அந்த பெண்மணிக்கு கொடுத்தார். அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம். உடனே அரசர் சொல்லுகிறார், அங்கே காத்திருப்பவரிடம் போய் சொல், நீங்கள் மன்னரை பார்க்க போனீர்கள், ஆனால் மன்னர் அரசர் என்னை தேடி வந்தார். அப்பதான் அந்த பெண்மணிக்கு தெரிந்தது அது அரசர் என்று. அன்புக்குரியவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் நம்மை, சாதாரண மக்களாக நம்மை, எளியவர்களாகிய நம்மை, வலுவற்றவர்களாகிய நம்மை, குறைபாடுள்ள நம் மனித இனத்தை தேடி வந்து மனித உடல் எடுத்து நமக்காக பிறந்திருக்கிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் சிறப்பு செய்கின்றோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 68, 79.
இஸ்ரவேலின் கடவுளாம் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம், ஏனெனில் அவர் மக்களை தேடி வந்து விடுவித்திருக்கிறார். எனவே நம் இறைவன் மக்களை தேடி வரக்கூடியவர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், இறைவாக்கினருக்கெல்லாம் மேலானவர். அந்த இறைவனே நம்மை தேடி வருகிறார், மக்களை சந்திக்க வருகிறார். அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழா. 79வது வசனம். விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. விண்ணிலிருந்து, மேலே இருந்து நம்மை எதுக்காக? நாம இருளில் இருக்கிறோம், நாம ஒளியில நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் நேரிய பாதையில நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த இறைவன் விண்ணிலிருந்து நம்மையே தேடி வருகிறார். எனவே அந்த நாள் தான் இந்த நாள். நம்மை தேடி வந்து நமக்காக பிறந்த ஒரு நாள். மனு உடல் எடுத்தல், மனித உடல் எடுத்தல், மனித அவதாரம், மனித உடல், மனித அவதாரம், குழந்தை பிறப்பு, இவையெல்லாம் கிரேக்க கலாச்சாரத்திலே, இயேசு வாழ்ந்த காலத்திலே கிரேக்க கலாச்சாரத்தில் ஒரு தீட்டாக பார்க்கப்பட்டது, ஒரு குறைபாடாக பார்க்கப்பட்டது, ஒரு வலு குறைந்ததாக பார்க்கப்பட்டது, வலுவற்றவதாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அதை இகழ்ச்சிக்குள்ளாக கருதப்படுவதை இறைவன் தேர்ந்தெடுத்தார். அவர் நினைத்திருந்தால் கடவுளாக வந்து தோன்றி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் வலு குறைந்த அந்த ஒரு நிலையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7. கடவுள் தன்மேல் விளங்கிய அவர் மனித நிலைக்கு இறங்கி வருகிறார், மனிதருக்கு ஒப்பாகின்றார். மனிதருக்கு ஒப்பானார். சரி, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப அந்த வார்த்தை, தொடக்கத்திலே இருந்த அந்த வார்த்தை நம்மிடையே குடிகொள்கிறது. அப்ப அதுதான் இந்த மனித அவதாரம். அது இழுக்காக இருந்தாலும், அது வலுவற்றதாக இருந்தாலும், அதுதான் வல்லமை உள்ளதாக மாறுகிறது. அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. மற்ற யாராவது வாசிங்களேன், அவங்களே தான் வாசித்துட்டு இருக்காங்க. வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும். நம்ம என்னுடைய அருள் உனக்கு போதும், நம்ம கேட்ட விண்ணப்பம் நிறைய ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், கேட்கறதெல்லாம் கிடைச்சிரும். கிடைச்சி நம்ம நிறைவா இருந்தா அது வாழ்க்கை சுவையாக இருக்காது. அதனால என் அருள் உனக்கு போதும், கொஞ்சம் குறை உனக்கு வேணும், கொஞ்சம் நீ தேவையோட தான் இருக்கணும், அப்படின்னா தான் நீ என்ன தேடி வருவ. அப்ப அந்த வலுவின்மை இருக்க வேண்டும் என்று கடவுள் திட்டப்பட்டார். குறைபாடு இருக்க வேண்டும், அது தப்பல்ல, அது இழிவானது அல்ல. எனவே அந்த வலுவின்மை, ஏன்னா அந்த வலுவின்மையில் தான் வல்லமை, ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் வல்லமை உள்ளதாக பின்னர் வெளிப்படுகிறது. குறைவானது நிறைவாக அது வெளிப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 1:1. தொடக்கத்தில் இருந்து அந்த வார்த்தை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். அப்போ வார்த்தை மனிதரானார், மனு உடல் எடுத்தது, மனித அவதாரம். அப்ப அதை நாம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், அதை கண்கூடா பார்க்கிறோம், உற்று நோக்கி இருக்கிறோம், அதை தொட்டு பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு, அதுதான் கிறிஸ்து பிறப்பு. மற்ற இடங்களிலே நாம பார்க்கலாம், தெய்வம் என்பது நமக்கு எட்டா கனியாக வெகு தூரத்திலே இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இவரை நாம பார்க்கலாம், தொட்டு தொட்டு கண்டுணரலாம், கண்ணால் பார்க்கலாம். அதுதான் மனித உடல், மனித அவதாரம். எனவே
அந்த வலுவற்ற ஒரு நிலையில் இருந்தாலும் அதை வல்லமை உள்ளதாக மாற்றுகின்றார். அப்போ முதலாவது இந்த மனு உருவாதல், மனித உடல் எடுத்தது, அது வலு குறைந்ததுதான், ஆனால் அதுதான் வல்லமை. இரண்டாவது, இயேசு பிறந்த ஊர், அதுவும் ஒரு வலு குறைந்தது, ஒரு சாதாரண ஒரு ஊர் தான். ஒரு சிறியது, பெரிய நகரம் அல்ல, பெரிய மாநகரம், பெரிய எல்லா வசதியும் கொண்டதல்ல, பேசப்படாதது, பிரபலமில்லாத ஒரு சிறிய ஊர் தான் பெத்லகேம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், மீகா 5:2. பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களிலே மிக சிறியதே. நீ சிறிதான் இருக்கிற, ஆனா அப்படி இல்லை, அப்படி நினைக்காத. இஸ்ரேல் மக்களை என் சார்பாக ஆள போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அப்ப பெத்லகேம் சின்ன ஊர், எளிமையான ஒரு குக்கிராமம் தான், யாருக்குமே தெரியாது. ஆனா அங்கிருந்தா இஸ்ரேலை மீட்கக்கூடிய மெஸ்ஸியா, உன்னத மீட்பர் அந்த ஊர்ல தான் தோன்றுவார். அப்போ ஒரு வலு குறைந்தது தான், ஒரு வலுவின்மை, ஆனா அதான் வல்லமையாக மாறியது. அதைத்தான் பவுலுடைய நம்ம ஏற்கனவே வாஸ்தவம், வலுவின்மையில் தான் வல்லமை வெளிப்படும். மை வீக்னஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். அப்ப எளிமை, வலுவின்மை, இவைகள் தான் ஆண்டவர் பார்வையிலே உயர்வானது, அதுதான் ஆண்டவர் பார்வையிலே சக்தியானதாக, வல்லமையானதாக இருக்கிறது. சரி, மூன்றாவது, இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். எந்த இடத்துல பிறந்தாரு, எப்படி பிறந்தார்? அதாவது சமவெளியிலையா, ஆஸ்பத்திரிலையா, வீட்லையா? மாட்டு தொழுவம். அப்போ மாட்டு தொழுவம், எவ்வளோ இடங்கள் இருக்கு, அங்க பிறந்திருக்கலாம். ஆனா மாட்டு தொழுவம் அது ஒரு வலு குறைந்தது தான், ஒரு இகழ்ச்சிக்குரியது தான், ஒரு சாதாரணமானது தான். அவ்வளோ பெரிய இறைவன் ஏன் அந்த மாட்டு தொழுவத்தில் பிறக்கணும்? அப்ப அதுதான் வல்லமை. அப்ப அந்த வலுவின்மையில் தான் அந்த வல்லமை வெளிப்படுகிறது. நான்காவதாக, தீவன தொட்டி. தீவன தொட்டி, இயேசுவை பிறந்து எங்க கடத்தினாங்க? தீவன தொட்டியில தான் கடத்தினாங்க. இப்ப எல்லாம் இன்குபேட்டர் நிறைய இருக்குது, எவ்வளவோ குழந்தைக்கு அதை தான் கடத்தி வைக்கிறாங்க. ஆனா அந்த தீவன தொட்டி தான் அந்த காலத்துல ஒரு இன்குபேட்டரா இருந்திருக்கு. ஆண்டவர் இயேசுவுக்கு வேற வீடுகளில் கிடைக்கல, குளிர்ச்சியான பகுதிகள், குழந்தையை பாதுகாக்கக்கூடிய வெதுவெதுப்பானது எங்குமே இல்லை. அந்த தீவன தொட்டி, அப்போ சாதாரண மாடுகள் உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி அதுதான். இதுவும் வலுவற்றது தான், சாதாரணது தான், இகழ்ச்சிக்குரியது தான். ஆனா அதுதான் பின்னால ஒரு வல்லமை உள்ளதாக அது மாறுகிறது. அப்ப பாருங்க, இந்த 4 இதை பார்த்தோம். ஒன்று, மனித உடல் எடுத்தது, மனித அவதாரம். இரண்டாவது, இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். பிறகு அவருடைய இடம், பிறந்த இடம் மாட்டு தொழுவம். மூன்றாவது, நான்காவதாக தீவன தொட்டி. இது எல்லாமே வலு குறைந்ததுதான், ஆனால் அதான் வல்லமையானதாக, உயர்வானதாக, மேன்மையானதாக இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இந்த 4 தான் பேசப்படுகிறது, காட்சிப்படுத்தப்படுகிறது. இதை வைத்து தான் நாம் விழா கொண்டாடுகிறோம். இந்த இயேசு பிறப்பை வைத்துதான் இந்த வலு குறைந்த இந்த மனித உடல், இந்த இடத்தை இதெல்லாம் வச்சுதான் கிமு கிபி என்று உலகமே ஆரம்பிக்கின்றது. அத்தகைய அளவிற்கு மேன்மையானதாக ஆண்டவர் உயர்த்துகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 1:25. மனித ஞானத்தை விட கொஞ்சம் நீங்க நல்லா தெளிவா வாசிங்க. நாம ஒரு ஞானம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அறிவு. அப்ப அந்த மனுஷ ஞானத்தை விட கடவுளினுடைய மடமை, இந்த 4மே கடவுளுடைய மடமை தான். மனு உடல் எடுத்தது என்ன, மாட்டு தொழுவத்தில் பிறந்தது, தீவன தொட்டியில கிடத்தினது, பெத்லகேம், இதெல்லாம் ஒரு மடமை. சாதாரண சிம்பிளா உள்ளது தானே, எளிமையா உள்ளது தான். அப்போ மனுஷ பார்வையில ஞானமாக கருதுவது வேறு,
கடவுள் பார்வையில ஞானமாக கருதுவது வேறு. கடவுள் பார்வையில இதெல்லாம் மடமையாக தோன்றலாம். நல்லா திரும்ப ஒரு நேரம் வாசிங்க எல்லாரும் பாருங்க. மனுஷனுடைய அந்த வலிமையை விட கடவுள் தேர்ந்தெடுத்த இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, கடவுள் தேர்ந்தெடுத்த இந்த 4 வலுவின்மை தான் வலிமை மிக்கதாக மாறுகிறது. அதுதான். அப்ப இதான் அன்புக்குரியவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான ஒரு செய்தி. இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தி இதுதான். எல்லாமே வலுவற்றது தான். மனுஷர் பார்வையில் இகழ்ச்சி, ஆனால் கடவுளுடைய பார்வையில் அதுதான் விலை உயர்ந்து, அதுதான் மாட்சி மிக்கது, வல்லமை உள்ளதாக, ஒரு சக்தி நிறைந்ததாக, ஆற்றல் நிறைந்ததாக அது மாறுகிறது. உரோமையர் 15ஆம் அதிகாரம் 1:7. உரோமையர் 15:1. எப்படி தொடர்ந்து முதல்ல வாசிங்க. மன வலிமை கொண்டவர்களாகி நாம் வலுவற்றவர்கள், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய மக்கள் வலுவற்றவர்களுடைய குறைபாடுகளை தாங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். நாம தாங்கிக் கொள்ளணும். அப்போ இது எல்லாமே வலுவற்ற நிலை தான் நாம பார்த்தோம். அதே போல மற்றவர்கள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், அவங்களும் வலுவற்றவர்களாக இருப்பாங்க. அப்ப அவங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி வலுவற்றவர்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் சரியா பேச தெரியாது, சில வேலை தெரியாது. கணவன் சில நேரத்தில் வேலை செய்ய தெரியாதவங்களா இருப்பாங்க. தாங்கிக் கொள்ளணும். நம்ம பிள்ளைகள் நம்ம வேலை பார்க்குற இடத்துல குறைபாடு உள்ளவர்கள் இருப்பாங்க. உடல் பலவீனம், உள்ள பலவீனம். அப்ப அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதுக்கு பிறகு அதுதான் பின்னால என்ன ஆகும், அது வல்லமை உள்ளதாக அது மாறும். 7வது வசனம். அப்போ நம்மளும் சில நேரத்தில் வலு குறைந்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்றாருல. நாம பாவிகள் தான், ஆனா ஆண்டவர் ஏற்று. அதே போல மற்றவர்களுடைய தவறுகள், மற்றவருடைய குறைபாடுகள், மற்றவருடைய வலுவற்ற நிலை, அதையும் நாம தாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வலுவற்றலா இருக்கும்போது கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டார். அதே போல நாமும் பிறரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. அன்புக்குரியவர்களே, இந்த வலுவற்ற ஒரு நிலைதான் வல்லமை உடையதாக அது மாறுகிறது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தது யாருக்காக? நமக்காக. இதோ மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக பிறந்துள்ளார். அதே போல எசாயா 9:6 வாசியுங்கள். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, நமக்கு தரப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா? அப்போ நமக்காகத்தான் இந்த பாலன் இயேசு, இறைவன் நம்மை தேடி வந்தார், நம்மோடு உறவாட வந்தார். பலவீனமான 4 நிலைகளை தேர்ந்தெடுத்து அதை பலமுள்ளதாக மாற்றினார். எனவே நாம் செய்ய வேண்டியது, புனித அத்தனாசியார் சொல்லுவார், கடவுள் மனிதனானார். எதற்காக? ஏனெனில் மனிதன் தெய்வமாக வேண்டும் என்பதற்காக. நாமளும் அவரை போல மாற வேண்டும். God became man so that man become God. அது உண்மைதான். எனவே நாமளும் அவர் நிலையை போல உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மனுஷனாக பிறந்தார். அப்ப கடவுள் எப்படிப்பட்டவர்? தூய்மையானவர், நேர்மையானவர், எப்பொழுதுமே நன்மையே உருவானவர். அவரை போல நாம மாற வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு தூயவராகவும் இருக்கிறார், நேர்மையாளராகவும் இருக்கிறார். எனவே நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு வலுவற்ற ஒரு நிலை. நாமும் வலுவற்றவர்கள் தான். ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதே போல நம்முடைய சகோதர சகோதரிகள், நமது சமூகத்திலே சில காரியங்கள் வலுவற்றதாக இருக்கலாம், நம் கண்ணுக்கு அது குறைபாடுள்ளதாக இருக்கலாம். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஒரு காலம் வரும் அது நிறைவுள்ளதாக மாறும். நாமெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறோம், இப்படி இருந்துருந்தோமா? பெரிய பிள்ளைகள்லாம் வளர்றோம் பாருங்க. நம்ம படிக்க தெரியாத மண்டா இருக்கிறோம். ஒரு காலத்துல படிச்சு நல்லா பெரிய வந்திருந்தோம். முதல்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையை ஆரம்பிக்கிறோம். பின்னால நாம இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருக்கிறோம். முதல்ல சாதாரண வேலையில தானே இருந்தோம், வலு குறைந்தவர்களாக தான் நாம இருந்தோம்.
குறைபாடு உள்ளவர்களாக தான் நாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம்ல. அப்ப இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். வலுவற்ற நிலை, குறைபாடுகள். ஒரு நாள் வரும், அப்பொழுது அது மேன்மையானதாக, வல்லமையானதாக, நிறைவுள்ளதாக அது மாறும். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இந்த செய்தியை நாம் உள்வாங்குவோம். கடவுள் மனிதனானார், நாமும் அவரை போல மாற வேண்டும். எனவே இந்த பாலன் இயேசு நமக்கு எல்லா விதமான நலன்களையும் வளமையும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆமென்.